ஏழாம் வகுப்பு முதல் பருவம் அளவைகள் பயிற்சி 2.1 கணக்கு எண் 5. ஓர் இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் 14 மீட்டர், மேலும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் எனில் மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபாய் வீதம் எவ்வளவு செலவு ஆகும்? இணைகரத்தின் பரப்பளவு நமக்கு தெரியும், அடிப்பக்கம் பெருக்கல் உயரம் என்பது. இங்கு ஒரு இணைகர வடிவிலான மைதானத்தை சமப்படுத்துவதற்கு எவ்வளவு செலவாகும் என்று கேட்டிருக்கிறார்கள். முதலில் சமப்படுத்துதல் என்றால் என்ன என்றால், அந்த பரப்பளவை மட்டப்படுத்துவது ஆகும். இம்மாதிரியான கணக்குகளுக்கு நாம் பரப்பளவு கண்டுபிடிக்க வேண்டும். இங்கு சமப்படுத்துதல் என்பதால் நாம் பரப்பளவு கண்டுபிடிக்க வேண்டும். பரப்பளவு கண்டுபிடிக்க நமக்கு அடிப்பக்கமும் உயரமும் கண்டிப்பாக தேவை. ஆனால் இங்கு உயரம் கொடுத்திருக்கிறார்கள், அடிப்பக்கத்திற்கு பதிலாக உயரத்திலிருந்து ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று பார்த்து பிறகு விடை காண்போம். பாருங்கள், இதுதான் ஒரு இணைகர வடிவிலான மைதானம். இதனுடைய உயரம் ஹெச் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஹைட் 14 மீட்டர். இதனுடைய அடிப்பக்கம் நேரடியாக எவ்வளவு என்று கூறவில்லை, ஆனால் உயரத்தை விட 8 மீட்டர் அதிகம் என்று கூறியிருக்கிறார்கள். அப்படி என்றால் உயரம் 14 மீட்டர், அதனுடன் 8 மீட்டரை கூட்டிக் கொள்ள வேண்டியதுதான். ஆகவே இணைகரத்தின் அடிப்பக்கம் 14 மீட்டர் கூட்டல் 8 மீட்டர், ஆக மொத்தம் 22 மீட்டர். அப்பொழுது நமக்கு அடிப்பக்கமும் கிடைத்துவிட்டது, உயரமும் கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் இணைகரத்தினுடைய பரப்பளவை கண்டறியலாமா? இதோ இணைகரத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அடிப்பக்கம் பெருக்கல் உயரம். இணைகரத்தின் பரப்பளவு சமம் அடிப்பக்கம் பெருக்கல் உயரம். அடிப்பக்கம் என்பதை ஆங்கிலத்தில் பேஸ், அதனை சுருக்கமாக பி எனவும், உயரத்தினை ஹைட் சுருக்கமாக ஹெச் என்றும் கூறுவோம். ஆகவே சூத்திரம் பி இன்ட்டு ஹெச். பி என்பது 22, ஹெச் என்பது 14. ஆக 22 பெருக்கல் 14 308 சதுர மீட்டர். ஆக இணைகர வடிவிலான அந்த மைதானத்தின் பரப்பளவு 308 சதுர மீட்டர். ஒரு சதுர மீட்டருக்கு சமப்படுத்துவதற்காக ஆகும் செலவு 15 ரூபாய். அப்படியானால் 308 சதுர மீட்டருக்கு சமப்படுத்த ஆகும் செலவு 308 பெருக்கல் 15. 308னை 15ஆல் பெருக்கினோமானால் நமக்கு 4620 ரூபாய் கிடைக்கும். குழந்தைகளே, இதை நீங்கள் தனியாக பெருக்கி பார்த்து கொள்ளுங்கள். ஆக இந்த கணக்கை பொறுத்தவரையில் நாம் முதலில் இணைகரத்தின் பரப்பளவை கண்டறிய வேண்டும். இணைகரத்தின் பரப்பளவை கண்டறிய வேண்டுமானால் அடிப்பக்கமும் உயரமும் தெரிந்திருக்க வேண்டும். பிறகு பரப்பளவிலிருந்து அதனுடைய சமப்படுத்துவதற்காகக்கூடிய செலவினை கண்டறிய வேண்டும். மேலும் பெருக்கல் கணக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். நன்றி குழந்தைகளே.